வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு வந்து நம்ம உடற்பயிற்சி. காலையில எந்திரிச்சோன்னே உடம்பை எப்படி சுத்தப்படுத்துறது. நம்ம வீட்டை எந்திரிச்சோன்னா கூட்டுறோம், டெய்லி சுத்தமா வச்சிருக்கோம். அதே மாதிரி உடம்பையும் டெய்லி சுத்தப்படுத்தணும். டெய்லியும் உடம்பு சுத்தப்படுத்தினா தான் எல்லா பாகங்களும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கழுத்தை திருப்புறது, கையை வசுத்துறது, இப்படி எல்லா பாகமும் ஈஸியா அசையணும். இல்லைன்னா கழுத்து பிடிப்பு, சுளுக்கு, கண் பார்வை குறைபாடு, காது கேட்காம போறது, இந்த இதெல்லாம் வராம இருக்கணும். மூளை பக்கவாதம் வராம இருக்கணும். இந்த மாதிரி வராம இருக்கணும்னா நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நல்லா ஒரு சொம்பு தண்ணி, அதாவது 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். வயசுக்கு தகுந்த மாதிரி. முன்னால நான் 1.5 லிட்டர் கிட்ட குடிப்பேன், இப்போ 1 லிட்டர் குடிக்கேன். எனக்கு வந்து சளி தொல்லை அதிகமாக இருக்கும். அதனால நான் வந்து காலையில் எப்போவுமே வெந்நி தண்ணி தான் குடிப்பேன். மலச்சிக்கலும் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். அந்த மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா 1 லிட்டர் தண்ணி, வெந்நி தண்ணி குடிக்கணும். மலச்சிக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண தண்ணி குடிச்சிக்கலாம். எனக்கு சளி தொல்லையும் உண்டு, மலச்சிக்கலும் மலம் ஈஸியாக பிரியணும். அதனால நான் எப்போவுமே போவோம். ஒரு வருஷமா வெந்நி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். காலையில் இருந்தாலும் வெந்நி குடிப்பேன். இப்போ 1 லிட்டர் தண்ணி குடிச்சாச்சு. மலமும் கழிஞ்சாச்சு. எந்திரிச்சோன்னா குடிச்சிட்டு மலம் கழிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி சுத்தப்படுத்துறது. பக்கவாதம் வரக்கூடாது, கண் பார்வை தெளிவாக இருக்கணும், முகம் அழகாக இருக்கணும், காது தொல்லை இருக்கக்கூடாது, இதுக்கு புஜம் கழுத்து பிடிப்பு இருக்கக்கூடாது. இதுக்கு நம்ம இப்போ எளிமையான உடற்பயிற்சி பண்ண போகிறோம். ரொம்ப இடம்லாம் தேவையில்லை. இதை இப்போ நம்ம இருக்கையில் உட்காந்து இப்போ வந்து இந்த இடத்துல பின்னால பாருங்க, நான் பின்னால பண்றேன் பாருங்க. இந்த இடத்த அப்படியே நல்லா தேய்க்க. இதுதான் மூளைக்கு தண்டுவடம். தண்டோடத்து வழியா மூளைக்குள்ள நுழையுது. முகுளம் அங்க பாருங்க, நுழையுது பாருங்க. இந்த இடத்த நல்லா தேய்க்கணும். எப்படி தேய்க்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த இதை நான் டெய்லி செய்வேன். நம்ம வீட்டை எப்படி டெய்லி பெருக்கிறோம், நல்லா அழகா வச்சிருக்கோமோ அதே மாதிரி இதையும் டெய்லி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கழுத்தை திருப்ப முடியாது அப்படிங்கிற சொல்லக்கூடாது, திருப்ப வைக்கணும். இதை பாருங்க, இதெல்லாம் மூளைக்கு பக்கவாதம் வராது. இந்த இடத்துல தேய்க்க நல்லா போய் தேய்க்கணும். வலி கிஞ்சலாம் அவங்களுக்கு, தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் வலி குறைஞ்சிரும். இதெல்லாம் நல்லா தேய்க்கணும். நல்லா அரைக்கி தேய்க்கணும். சரி, அதுக்கப்புறம் இந்த முண்டி எலும்பு, இந்த இப்படி குளிங்க முண்டி எலும்பு வருதுல, இதை சுத்தியணும். இப்படி கிளாக்கு, ஆண்டி கிளாக், இப்படி சுத்தம். எல்லாம் 1 நிமிஷம் கூட செய்யலாம், உங்களுக்கு நேரம் இருக்கிறத பொறுத்து. ஃப்ரீயா. எனக்குலாம் இப்போ இதுல தேக்கு இல்லை, அதனால நான் வந்து கொஞ்ச நேரம் செய்வேன். நீங்க அதிக நேரம் எடுக்கலாம் இதை செய்யறதுக்கு. ஏதோ உங்களுக்குலாம் வலி அதிகமா எடுக்கலாம், எனக்கு வலி இல்லை, லேசா வலி இருக்கு. இந்த வலி எனக்கு டெய்லி இருக்கும். டெய்லி தேய்க்கும் போது இந்த இடத்துல லேசா வலி இருக்கும். உங்களுக்கு கதற அளவு கூட வலி இருக்கலாம், ஆனா விடக்கூடாது, தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். வேற அதுக்கப்புறம் இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல நல்லா அழுத்தி சத்தம் கேட்கும். ஒரு 50 தடவை. அப்ப இந்த இருக்குல்ல,
பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டார்க்ல இந்த இதை வச்சு இப்படி தைக்கணும். இந்த இடத்த இது கழுத்து திருப்ப நல்லா ஃப்ரீயா இருக்கும். இந்த கைட்டு இந்த செஞ்சுட்டு கழுத்தை சுற்றி விடும். இப்படி இப்படி செஞ்சாச்சா? ஓரளவு கழுத்தை இது கூட இன்னைக்கு செய்யலாம். நீங்க நான் வீடியோ ரொம்ப நீண்டுங்கிறதுனால கொஞ்சமா செய்யறேன். ரொம்ப நேரம் செஞ்சீங்கன்னா வீடியோ வாரில் போய்கிட்டே இருக்கும். நீங்க கூட கொஞ்ச நேரம் செய்யலாம். இந்த கழுத்து திருப்புறது இதெல்லாம் கூட கொஞ்ச நேரம் செய்யலாம். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ பின்பக்கம் எல்லாம் செஞ்சாச்சு. பின்பக்கம் அது மாதிரி தலைவலி உள்ளவங்க இந்த இருக்குல்ல இப்படி செய்யணும். எனக்கு ஒத்த தலைவலி வரும், இந்த பக்கம் மட்டும் வரும் அப்படின்னா இந்த பக்கம் வரணும்னா இந்த பக்கம் வச்சு இந்த இருக்குல்ல நம்ம பார்த்தோம்ல பின்னால இதான் அந்த எந்த தலைவலி இருக்கோ அந்த பக்கத்துல கீழே மண்டபத்துக்கு கீழே அது வர்ற இடத்துல இந்த பக்கம் தலைவலி இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா இப்படி இழுத்து இந்த இருக்குல்ல இந்த மண்டபம் இருக்குல்ல இந்த ஜாயிண்ட் அழுத்தணும். வலி கதற மாதிரி இருக்கும். இப்படி தேய்ச்சி டெய்லி பண்ணிட்டே இருக்கும். பண்ணா தலைவலி வராது. இந்த பக்கம் தலைவலி இருக்குன்னா இந்த பக்கத்தை இங்க இருந்து இப்படி இழுக்கணும். இழுத்து இந்த இருக்குல்ல இப்படி தேய்க்கணும், அரக்கி தேய்க்கணும். வலி கடுமையா இருக்கும், தலைவலி போயிடும். தலைவலிங்கிறது உங்க வாழ்க்கையிலேயே வராது, டெய்லி சுத்தப்படுத்திட்டே இருந்தா. ஆமா, ஏன்னா தலைவலியில் அவ்வளோ அவதிப்பட்டேன். கிட்டத்தட்ட 30 வருஷம் மெட்டாசின் கால்பால் பேராசிட்டமால் போட்டேன். டெய்லி வாரத்துல 10 மாத்திரை 10 மாத்திரையா தான் வாங்குவேன். வாரத்துக்கு 10 மாத்திரை வாங்கி 10 மாத்திரை போட்டேன். எப்படியும் 10 மாத்திரை வாரத்துல போட்டேன். அந்த அளவுக்கு தலைவலி இருந்தது. அதனால எனக்கு கிட்டது 2 கண் புற வளர்ந்தது. 38 வயசுல 42 வயசுல ரெண்டுக்கும் லேசர் பண்ணி உள்ள லென்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் வலி நிவாரணி மாத்திரை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. தலைவலி வந்து எனக்கு போனனாலதான் அந்த மருத்துவத்தை நான் படித்தேன். 45 வயசுல 63 வயசு. இப்போ கண் பார்வைக்கு பார்ப்போம். கண் பார்வை தெளிவா இருக்கணும், முகம் அழகா இருக்கணும், காது அடப்பு இருக்கக்கூடாது. இதை டெய்லி செய்யணும். இந்த இருக்கு பாருங்க, இந்த கன் பாயிண்ட் அழுத்தணும், அழுத்தி தேய்க்கணும். கதற மாதிரி வலி இருக்கும் உங்களுக்கு. இதை ஃப்ரெஷ்ஷா அப்படி கண்ணு அப்படி ஃப்ரெஷ் ஆகும். தேய்ச்சிட்டு இந்த காது இருக்கு பாருங்க, இந்த காது இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் காதுக்கு பக்கத்துல பல்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்த இப்படி நல்லா அழுத்தி தேய்க்கணும். உங்களுக்கெல்லாம் கதற மாதிரி வலி இருக்கும், தடவணும் நல்லா. இப்போ இது கண்ணுக்கு தெளிவா இருக்கிறதுக்கு இப்படி செய்யலாம். இந்த பார்த்தீங்களா, இப்படி செஞ்சு இந்த இதை அழுத்தலாம். காதுக்கு இந்த இதை அழுத்தணும். அழுத்திட்டு இந்த இருக்கு பாருங்க, பின்பக்கம் காதுக்கு பின்பக்கம் இந்த பள்ளம், இந்த காதுக்கு பின்பக்கம் இந்த பள்ளம், 2 பள்ளத்தையும் அழுத்தணும். இது காது அடப்பு, காதுல ட்ரெயின் ஒரு சத்தம், காதுல இன்ஜின் ஒரு சத்தம், இதெல்லாம் நிறுத்தும். இதெல்லாம் குறைச்சிருக்கோம், நாங்கள் அழுத்தி குறைச்சிருக்கோம். ஆனா வலி முதல்ல தொட்டு முதல் நாள் தலைவலி, இங்கே 2 நாள் தலைவலிங்கன்னா வலி உயிர் போற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி கிராஜுவலா வலி குறைஞ்சிடும். நான் வீடியோ ரொம்ப நீளக்கூடாதுனால லேசர் செய்யறேன். நீங்க ரொம்ப நேரம் செய்யலாம். வேற அதுக்கப்புறம் முகம் அழகா இருக்கணும் அப்படின்னா இதாக இருக்குங்க. இப்படி இப்படி நல்லா அழுத்தி தரவும், லேசா அப்படி தரக்கூடாது. அழுத்தி நல்லா கை வந்து முகத்துல பரவி எல்லா புள்ளியிலும் சொல்லணும்.
உங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கு அப்படின்னா இந்த இடத்த டெய்லி ஒரு 50 தடவை கையில் எண்ணெய் வச்சுக்கணும். எண்ணெய் வச்சுட்டு இப்படி இந்த மூக்கில் வந்து சதை வளர்ச்சி, எலும்பு வளர்ந்துட்டு சதை வளர்ந்துட்டு அப்படிம்பாங்க. அதுக்கு இப்படி தடவுனீங்க, டெய்லி தடவுனீங்கன்னா அந்த இது ஃபீலிங் கொஞ்சம் குறைஞ்சி அது கரைஞ்சிரும். அது ஹோமியோபதி மருந்துனா காளி பைக்குன்னு ஒன்று இருக்கு. அது ரொம்ப நாள் எடுத்தீங்கன்னா அந்த சதையை கரைச்சிரும். காளி பைக் 30 பொட்டன் கீழே காலையில் நைட் 2 நேரம் எடுக்கலாம். எடுத்தீங்கனாலும் அந்த சதையை குறைக்கும். இதையும் பண்ணிக்கலாம். இது வந்து முகம் வந்து வசீகரமா இருக்கு. இந்த சுருக்கம் உள்ளது முகத்துல, வயதான தோற்றம் இருக்குல்ல, அது விடாது. இப்படி நல்லா மசாஜ் பண்ணி அழுத்தமா மசாஜ் பண்ணணும். எந்த இடத்துலையும் வலி இருக்கக்கூடாது. பண்ணும்போது வலி இருக்கக்கூடாது. வலி இருந்தால் கூட கொஞ்ச நேரம் பண்ணணும். பண்ணுனா நல்லா இருக்கும். கழுத்து இந்த பாருங்க, கழுத்தை தேய்க்கணும். இந்த இருக்கு பாருங்க, இந்த இதோட கை படணும், இந்த இதுலையும் கை படணும். கை போட்டு இழுக்கணும், இப்படி இழுக்கணும். இழுத்து நல்லா அழுத்தி தேய்க்கணும். இது தைராய்டு குறைபாடு. தைராய்டு குறைபாடு இருக்கு. தைராய்டு மாத்திரை சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்க. இந்த இதை இப்போ செய்யுங்க. டெய்லி ஒரு 2 நிமிஷம் கையில் எண்ணெய் எடுத்துக்கோங்க, இப்படி செய்யுங்க. இதோட சேர்ந்து தைராய்டு அது சரியாகும். மாத்திரையோட அளவை குறைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் கழிச்சு அரை மாத்திரை போடணும். வேற 2 மாதம் கழிச்சு மாத்திரை போடணும். வேற 2 மாதம் கழிச்சு நிப்பாட்டிடணும் தைராய்டு மாத்திரையை. அது உங்க உடம்பு நல்லா இருந்ததுன்னா பிறகு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு செக் பண்ணணும். தைராய்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு இருந்தா மறுபடியும் மாத்திரையை கண்டினியூ பண்ணி இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா தைராய்டுல இருந்து வெளியே வரலாம். இந்த இடத்துல அதாவது இப்ப நம்ம வந்து உட்கார்ந்து செய்யக்கூடிய உடற்பயிற்சி பூரா செஞ்சாச்சு. வணக்கம்மா. அடுத்து நம்ம நின்றுட்டு உடற்பயிற்சி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். புஜம், கைகளை எப்படி அசைக்கிறது. இங்க பாருங்க, கையை வந்து இப்படி அசைக்கணும், நல்லா ரொட்டேட் பண்ணணும். கையை அசைக்கும் போது நம்மளுடைய விரல்லாம் செய்யணும். அந்த அந்த விரல் அப்பனா தான் அந்த தண்டு வடத்துல இருந்து கழுத்து பக்கத்துல இருந்து விரல் வரைக்கும் ரத்தம் பாஞ்சு ஓடி வரும். அப்படின்னா தான் இந்த கை மரத்து போறது, செம்ப தூக்க முடியல, தலை சீவ முடியல அப்படின்னு சொல்லுவாங்க பொம்பளைகளுக்கு. இதெல்லாமே அதுக்கு சரியாயிரும். இப்படி நீங்க ரெகுலரா செஞ்சீங்கன்னா சரியாயிரும். இதை நீங்க வாழ்நாள் முழுவதும் செய்யணும். ஆமா, தினசரி வீட்டை கூட்டுறோம்ல, அது மாதிரி இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி செய்யணும். டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்கி செய்யணும். பாருங்க, இப்படி செய்யணும். அப்படியே அசைஞ்சுக்கிட்டே செய்யணும். அப்போ புஜகமும் அசையும், கை விரல் எல்லாமே அசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ விரல் நமத்து போறது, மரத்து போறது, எதே ஜாமான தூக்க முடியல, விளக்கு மாற கூட பிடிச்சு தூக்க முடியலம்பாங்க, அதெல்லாம் சரியாயிரும். இதை பாருங்க, இப்படி செய்யணும். இது தண்டு வடம். இதாருங்க, தண்டு வடம் ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். தண்டு வடம் ஆரம்பத்துல இருந்து தலையில இருந்து கீழே வரைக்கும், அதாவது பின்பகுதி வரைக்கும், மலைக்குடல் இருக்குல்ல, அங்கே பின்னால மலை இது அது வரைக்கும் உள்ள தண்டுவடம் வந்து சுத்தமாக இருக்கணும். கை அப்படி ரொட்டேட் பண்ணணும். இதெல்லாம் எண்ணிக்கை எல்லாமே நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவை 25 நிமிஷம் ஓடுது. ஆமாம், நான் இதுக்கு மேலே மெதுவாக ஃபுல்லாக செஞ்சேன்னா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓடும். நான் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வயசு அப்படின்னா நிறைய செய்யுங்க. நான் வந்து ஒரு 5 தான் செய்கிறேன். நீங்கள் ஒரு 15-20 வரைக்கும் செய்யலாம். பாருங்கள், நல்லா நிமித்து விடணும். சும்மாவே உட்காந்துருக்க கூடாது. கம்ப்யூட்டரில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கீங்க, வேலை பார்க்கீங்கன்னா எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இப்படி நல்லா நிமித்து விட்டு குறுக்க வளைச்சி கையை சுற்றிட்டு அப்படி உட்காந்துக்கணும். உட்காந்து வேலை பார்க்கலாம். ஒரு டிவி பார்க்கிங்க, இதை செஞ்சுட்டு நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு கழிச்சு உட்காந்து டிவி பார்க்கலாம். இந்த மாதிரி செய்யணும். இது ஒரு நாளைக்கு 10 நேரம் கூட செய்யலாம். எந்திரிச்சு நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நேரம் பூரா செய்யலாம். நல்லா பட்ஜெட்டை அசைச்சு விடணும். ஆமாம், எந்த இடத்துலையும் அசைக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. இதை அசைக்க முடியலன்னு சொன்னீங்கன்னாலே அந்திம காலம் வந்துட்டுன்னு அர்த்தம். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக தேக்க கூடிக்கிட்டே போயிடும். அதனால அசைக்க முடியலன்னு யாரும் சொல்லக்கூடாது. நல்லா அசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஆமாம்,
நல்லா பொஜத்தை அசைக்கணும், தண்டோடம் ஃப்ரீயாக இருக்கணும். ஆமாம், மலம் டெய்லி போகணும். இப்போ பாருங்க, இது வந்து பள்ளிக்கூடத்தில் நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, குனிஞ்சு நிமிடுறது. இது குனிஞ்சு நிமிடுறது, இது பாதை வரைக்கும் தொடலாம், கையை வச்சு பாதை வரைக்கும் தொடலாம். இதை வந்து ஒரு 30 தடவை செய்யலாம் ஒரு ஆள். அது மாதிரி சைடில் வைக்கிறது. ஆமாம், இதை அப்படியே இடையில செஞ்சுக்கணும். இதை வந்து 30 தடவை 40 தடவை வயசுக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் ரொம்ப வயசாயிட்டு 10 தடவை செஞ்சா போதும். இது சைடில் ஒரு 10 தடவை, முன்பக்கம் குனிஞ்சு ஒரு 10 தடவை, சைடில் பறிச்சு 10 தடவை, பிறகு இடுப்புக்கு பின்பக்கம் இது ஒரு 10 தடவை. வயசாயிட்டா, வயசானவங்களா இருந்தா நான் இதெல்லாம் 40 தடவை கிட்ட செய்வேன். நீங்க வந்து ஒரு 10 தடவை செய்யுங்க. வயசாயிட்டா இல்ல கொஞ்சம் வயசு தான் எனக்கு அப்படின்னா நீங்க அதிகமான முறை செய்யுங்க. 50 தடவை செய்யுங்க. ஒரு இதான் 50 தடவை செய்யுங்க. பிற அதுக்கப்புறம் இப்ப காலுக்கு, கைக்கு செஞ்சாச்சு, காலுக்கு செய்யணும். நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. அம்மா இருக்கிற வரைக்கும் வீட்டை சுத்தம் பண்ற மாதிரி டெய்லி வீட்டை கூட்டுறோம்ல, காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை. அது மாதிரி இந்த இதை ஆர்கானெல்லாம் சுத்தப்படுத்திட்டோம். எல்லா முட்டுகளும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, இந்த பாருங்க, இது தொட்டை, சப்பை, வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும். இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள் எல்லாரும் செய்யலாம். படிப்பு முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியம் நமக்கு ஆரோக்கியம். ஆரோக்கியமா இருந்தா தான் படிக்க முடியும். படிச்சு பலன் என்ன? ஆரோக்கியமா இருந்தா தானே படிச்சதுக்கு வேல்யூ. ஆமா, ஆரோக்கியம் இல்லாம ஆஸ்பத்திரி கிளஞ்சிட்டு படிச்சுட்டு வேல்யூ கிடையாது. இதை செய்யணும். நல்லா சின்ன பிள்ளைகள, உங்க வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள இதை போட்டு காட்டுங்க. ஆமா, அந்த தாத்தா செய்யறாரு பாருங்க, தாத்தா எப்படி செய்யறாரு, இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி காட்டுங்க. கையை காலை அசைங்க, முன்பக்கம், சைடுல, பின்பக்கம். இதெல்லாம் ஒரு நாளைக்கு 50 நேரம் செய்யலாம். நல்லா 50 சிட்டிங். காலை தூக்குங்க. நான் 10 தடவை செய்கிறேன். நீங்க ஒரு 50 தடவை சின்ன வயசாலும் செய்யலாம். இப்படி அசைஞ்சிக்கிட்டே இருங்க. பசிக்கணும், நல்லா பசிக்கணும். ஒரு இட்லி, அரை இட்லிலாம் காணாது. 4 இட்லி, சின்ன பிள்ளைகளாம் 4 இட்லி சாப்பிடணும். நாங்கெல்லாம் 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். ஆமா, நல்லா 4 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணணும். பண்ணிட்டு சாப்பிடணும். பசிக்கலைன்னு சொல்லக்கூடாது. 1.5 இட்லி 2 இட்லிலாம் சாப்பிடக்கூடாது. 4 இட்லி 5 இட்லி சாப்பிடணும். அப்படின்னா தான் ரத்தம் கிடைக்கும் உங்களுக்கு. உணவு போகணும், உடற்பயிற்சி இருக்கணும், ரத்தம் வேணும். ரத்தம் இருந்தால் தான் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்போ நல்லா சாப்பிடணும். பசிக்கலைன்னு சொல்லக்கூடாது. அதுதான் உடற்பயிற்சி காலையில் செய்யணும். செஞ்சுட்டு நல்லா பசிக்கிறணும். சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யணும். அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. இது வந்து சப்பைக்கு உள்ள உடற்பயிற்சி. பாருங்க, இடுப்புக்கு பார்த்தோன்னா சப்பையை பாருங்க, சப்பைக்கு எப்படி செய்யறதுன்னு பாருங்க. ஏன்னா அந்த சப்பை எக்ஸசைஸை யாருமே செய்யறது இல்லை. இந்த மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா தண்டுவடம் வந்து சூப்பரா இருக்கும். பாதம் வரைக்கும் ரத்தம் பாயும். இந்த பாதம் நமத்து போறது, சாக்கடிக்கிற மாதிரி வலிக்கிறது, குத்தல் எடுக்கிறது, இதெல்லாமே குறையும். இந்த பாருங்க, சப்பையில இருந்து, ஜாயிண்ட்ல இருந்து ரத்தம் பாதம் வரைக்கும் பாஞ்சு ஓடி வரணும். ஆமா, இதெல்லாம் ஜாயிண்ட் பாருங்க, கழுத்து ஜாயிண்ட், கை ஜாயிண்ட், இதெல்லாமே சுத்தணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா, படிக்கிற பிள்ளைகள் செஞ்சீங்கன்னா நல்லா எழுதலாம். முட்டு வலி வராது, கை வலி, மணிக்கட்டு வலிலாம் வராது. இது வந்து சப்பைக்குள்ளது. நல்லா சுத்தணும். பாருங்க, இதை நான் 10 தடவை செய்யறேன். நீங்க 20, கொஞ்சம் வயசுனா 20 தடவை செய்யலாம். ரொம்ப வயசு 5 தடவை செய்யுங்க. ரொம்ப வேண்டாம், 5 தடவை செய்யுங்க. ஒரு நாளைக்கு 10 தடவை செய்யுங்க. ஆமா, செய்ய 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 சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு செய்யணும். பாருங்க, இந்த மாதிரி சப்பையே செய்யணும். 2 பக்கமும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரொட்டேட் பண்ணணும். இதில் தேங்கக்கூடாது. இது தேங்கலைன்னு வைங்கலாம், பாத வலி, நமச்சல், பாத குத்தல், இதை திரும்பி படுக்க முடியாது. படுத்திருக்கும் போது இந்த வழியாக போகும். இது பாருங்க, நல்லா தண்டு வட்டத்தை அசைச்சு சுத்தணும். அரை மணி நேரத்துக்கு மேலே எந்த இடத்துலையும் உட்கார்ந்து இருக்காதீங்க. எந்திரிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கையை கால வருது நல்லா பண்ணுங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி ஓடுங்க. இதுக்கு பெரிய இயந்திரம், உடற்பயிற்சி இயந்திரம்லாம் தேவையில்லைங்க. இதை பாருங்க, இப்படி ஓடுங்க. வீட்டுக்குள்ள அந்த இடத்துல, நின்ன இடத்துல ஓடுங்க. நம்மளான இடம் போதும். பாருங்க, நல்லா அசைச்சிக்கிட்டு, அதாவது எல்லா பாகமும் அசையணும். ஆமா, எல்லா பாகமும் அசையணும். நின்ன இடத்துல இருந்து இவ்வளகான இடம் போதும். கையை காலை அசைச்சி நல்லா ஓடுங்க.
ரத்த ஓட்டம் பாஞ்சு ஓடணும். ஆமா, ஓடனா எந்த நோயும் உங்களுக்கு வராது. ஆமா, பாருங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம கூடின வயசுனா அப்படியே அசைஞ்சுக்கிட்டே ஓடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. கொஞ்சம் வயசா நல்லா அசைச்சுக்கிட்டு உடம்பு எல்லாம் அசையணும். தண்டு வடம் தான் முக்கியம். தண்டு வடம் தான் நமக்கு உடம்புல அத்தனை உறுப்புகளை வேலை பார்க்க வைக்கிறது, சிக்னலை கொண்டு வருது மூளையிலேருந்து. இப்போ அவ்வளவு அசையணும், இல்லை அசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், நல்லா ஓடுங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு தூரம் எவ்வளோ நேரம் ஓட முடியுமோ அவ்வளோ நேரம் ஓடுங்க. நான் அப்படியே ஓடுவேன், அசைச்சிக்கிட்டே தான் ஓடுவேன். கொஞ்சம் வேகமாக ஓடுறதா இருந்தால் 1 நிமிஷம் தான் ஓடுவேன். 1 நிமிஷம் ஓடுனாலே போதும். ரன்னிங் பிளேயர்ஸ் ரன்னிங் போவாங்களா அது மாதிரி தலை தெறிக்க ஓட்டணும். ஆமாம், இருதயம், நுரையீரல், எல்லா மூளை எல்லாத்துக்கும் ரத்தம் பாஞ்சு தெறிக்க ஓடணும். எந்த இடத்துலையும் நிற்கக்கூடாது. ரத்தம் குட்டு 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 குட்டுன்னு ஓட்டணும். ஆமாம், இந்த மாதிரி வயசு இப்போ கொஞ்சம் இதோட இனியோட வயசு கூடன்னா கொஞ்சம் மெதுவாக ஓடுங்க. இல்லை இனியை விட கூட குறைஞ்ச வயசு நல்ல சின்ன பையங்கன்னா நல்லா ஓடுங்க. நின்ன இடத்துல ஓடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஓடுங்க பாருங்க. நல்லா இலைக்க இலைக்க ஓடுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில். இதை வந்து யார்கிட்டையும் நம்ம போய் ஆரோக்கியத்தை யார்ட்டையும் வாங்கணுமா, அது தேவையில்லை. நிறைய பதிவு போட்டிருக்கேன், உள்ளே பாருங்க, நிறைய பதிவு இருக்கும். ஓடுங்க ஓடுங்க, ஓடிக்கிட்டே இருங்க. எவ்வளவு தூரம் ஆரோக்கியமா நடக்க முடியுதோ அவ்வளவு நம்ம வாழ்க்கை வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா ஆயுள் கூடணும், ஆரோக்கியமும் இருக்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் சித்தர்கள் சொல்றாங்க. உடம்பு வளர்த்தா உயிர் தன்னால அதை ஒட்டிக்கிட்டே இருக்கும். உடம்பு போயிட்டுனா உயிர் வேற உடம்ப பார்த்து போயிடும், நல்லா இருக்க உடம்பு பார்த்து போயிடும். ஆமா, உடம்பு போயிட்டுனா உயிர் வந்து வேற உடம்ப பார்த்து போயிடும், நல்லா எது கதியா இருக்குன்னு பார்த்து போயிடும். அதனால உடம்ப வந்து வளர்க்கணும். உடம்ப வளர்த்தா தான் உயிர் வளரும். அப்போ அது போக ஆரோக்கியமா உடம்பு இருக்கலாம். ஈஸி சேர்லேயே இல்லை படுக்கையிலேயே கோமாலேயே கிடக்கிறது ஆரோக்கியம் கிடையாது. பக்கவாதம் வந்து படுத்து கிடக்கு. நல்லா ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியம். அதாவது சொர்க்கம்ங்கிறது மேலே இருக்குங்காங்க. அங்கே போய் சொர்க்கத்தில் போய் சுகத்தை காணுறதை விட நம்ம இங்கே வாழ்கிற இடம் மண்ணில் நம்ம உறவுகளோட நட்புகளோட எல்லாருக்கூடையும் ஆனந்தமாக உடம்பை வளர்த்து ஆரோக்கியமாக சுகத்தை பார்க்கணும். இங்கே பார்க்கணும். மண் உலகத்தில் வாழக்கூடிய நாளில் இருக்கிற 60 வருஷம் 70 வருஷமா அந்த நேரத்தில் சுகமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், ஆனந்தமாக வாழணும். அதுக்கு இந்த உடற்பயிற்சி அவசியம். ரொம்ப இடம் தேவையில்லை. நம்ம உடம்புக்கு நாம் தான் மருத்துவர், வேற யாரும் கிடையாது. ஏன்னா மருத்துவத்தை போய் நம்ம உடம்பை பற்றி பேசணும், நம்ம நோயை பற்றி பேசணும்னா ஒரு நாள் காணாது ஒருத்தருக்கு. ஆனால் மருத்துவருக்கு தான் கேட்கறதுக்கு நேரம் கிடையாது. அதனால நம்ம ஆரோக்கியம் நம் கையில். நம்ம உடம்பு வந்து வேலை பார்க்கறத உணரணும். நிறைய பதிவு போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்க. எப்படி எப்படி வாழ்க்கை முறை எல்லாமே நம்ம பார்த்து பயன்பெறுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். ஆமாம், என்னுடைய குறிக்கோளே அதுதான். நான் ஆரோக்கியம் வாழ்றேன், நீங்களும் வாழுங்க, ஆரோக்கியம் வாழுங்க. ஆமாம், உள்ளங்கையில் ஆரோக்கியத்தை வைத்துக்கொண்டு ஊர் ஊராய் சுற்றுவோம் ஆரோக்கியம் வேண்டி. நம்ம கையில நம்ம ஆரோக்கியம் இருக்கு. தொட்டா குணமாகிற நோய்க்கு தான் ஏகப்பட்ட லட்சங்களை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொட்டி அழுத்தினா குணமாயிரும். ஆமா, தேய்ச்சுட்டா குணமாயிரும். இதுக்குத்தான் பல லட்சங்களை செலவு பண்றோம். ஸ்கேன் எடுக்கும், அதை எடுக்கும், இதை எடுக்கும். எது நோய் போகுதா? அது கிடையாது. நோய் நம்மளை விட்டு போகிறது இல்லை. அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, நோய் வருமுன் வீடு நிலம் வங்கி பணம் என்கையில், நோய் வந்த பின் என்னிடம் ஏதும் இல்லை என் நோயை தவிர. ஆமா, நோய் வந்தா பிறகு என்கிட்ட இருக்கு எல்லாம் போச்சு, என் நோய் என்கிட்ட தான் இருக்கு. பணம் போறோம் போயிட்டு, ஆனா என் நோய் என்கிட்ட தான் இருக்கு. இதுதான் மருத்துவம். இப்போதைக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. விழித்திருங்கள். ஆமா, ஆரோக்கியமா வாழுங்க, ஆனந்தமா வாழுங்க. இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருங்க. ஆமா, ரத்தம் பாஞ்சு தெறிக்க ஓடணும், ஓடிக்கிட்டே இருங்க. ஆமா, மேலும் வேற வேணும்,
எல்லாம் இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நேரில் வாங்க. 1 மணி நேரம் தான் உங்களுக்கு. முடியல, நடக்க முடியல, ஓட முடியல, முட்டை மடக்க கையை தூக்க முடியல, கழுத்து திரும்ப வாங்க, உங்களுக்கு சொல்லித்தரேன். 1 மணி நேரம் நான் பயிற்சி சொல்லித்தரேன். உங்க வீட்டில் வச்சு உங்க ஆரோக்கியத்தை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அம்மா, என்னுடைய அப்பன் ஈசனின் பாதத்துல பணிஞ்சு இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன். எல்லாரும் பார்த்து பகிர்ந்துங்க. உங்க குழந்தைகள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க. வயசானவங்க இதை பார்த்து தங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்துவங்க. தினசரி வீட்டை கூட்டுற மாதிரி கூட்டுங்க. நன்றி. மேலும் ஒரு பதிவு பார்ப்போம்.